நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ காட், இந்த அணி இருக்காளே சரியானவ. எங்க போனாலும் அங்க ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிடுறா. எப்பதான் அவளுக்கு இந்த ஹேபிட் மாறுமோ? சுஹானா, உன்னை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், ஆனா இஷானை பத்தி யோசிக்கணும்ல. நீ அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க சுஹானா. Are you depriving him of married life? பட் ஹவ்? நான் இஷானோட மேரிட் லைஃப நான் எப்படி அதை நாசம் பண்றேன்? இஷான் மேரிட் லைஃப்ல வாழறான், சந்தோஷமாவும் இருக்கான். இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாரு. நான் அத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இஷான் மட்டும் இல்ல, நீ கூட ரொம்பவே வருத்தப்படுவ. பாத்துக்கிட்டே இரு. சுஹானா, இத பத்தி நீ இஷான் கிட்ட ஏதாவது பேசிருக்கியா? காட், இந்த அனி மினி எப்போ இங்க வந்தாலும் ஏதாவது புதுசா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். சின்னண்ணி, நான் உங்களுக்காக காஃபி கொண்டு வரவா? இஷான் கிட்ட பேசியே ஆகணும், கேட்டே ஆகணும். அன்னைக்கு என்னாச்சு? ஒரு காஃபி வேணும்னா கூட இஷான் அண்ணன் கிட்ட கேட்கணுமா? அப்படின்னா நீங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீ ஆபீஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? அவன் இங்க வருவான்ல, அப்ப கேக்குறேன். இஷான் அண்ணன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, அப்ப அது வரைக்கும் நீங்க காஃபி குடிக்க மாட்டீங்களா? அண்ணே, அது வரைக்கும் காஃபி குடிக்க மாட்டீங்களா? எங்க எங்க காஃபி? எங்க எங்கன்னு சொல்லு. ஏன் நடுவுல வந்து நிக்கிற? எங்கன்னு சொல்லு. என்னது? காஃபி எனக்காக கொண்டு வந்தல. அண்ணி, இப்பதானே நீங்க சொன்னீங்க நான் கேட்டு சொல்றேன்னு. ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட நான் இஷான் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுமா என்ன? டம்போ, போய் காஃபி கொண்டு வா போ. மீனா, இங்க வா. சொல்லுங்க அண்ணி. ஒரு விஷயம் சொல்லு. என்ன? இந்த மேரிட் லைஃப்ல ஹஸ்பண்ட் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? அண்ணே, அப்படின்னா இஷான் அண்ணன் சந்தோஷமா இல்லையா? இல்ல இல்ல, நான் என்னையும் இஷானியும் பத்தி பேசல. நான் என்னோட ஒரு கசினை பத்தி பேசுறேன், ஷாம்லி. நான் அவளுக்கு டிப்ஸ் கொடுக்கணும். என்ன நீ இது? அது நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. என்னை விட உங்களுக்கு தானே அதிகமா தெரியும். அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? டாம்போ, என்னது? அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட சந்தோஷமா வச்சுக்க தெரியாதா? அப்படின்னா இஷான் என்ன சந்தோஷமா இல்லையா? நீ திரும்ப திரும்ப ஏன் இஷான் கிட்டயே வர? உனக்கு இஷானை பார்த்தா சோகமா இருக்க மாதிரி தெரியுதா? அண்ணி, அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்க தெரியும்ல. ஆனா ஷாம்லிக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எப்படி இஷான் அண்ணனை சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களே வச்சுக்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட புருஷனை, அது யார வேணாலும் இருக்கட்டும். இஷான் தானே? என்னது? இஷான்? என்னது? சின்ன அண்ணனா? அவரு உங்க புருஷனாச்சே. ஷாம்லியோட புருஷன் சின்ன அண்ணன் எப்படி அண்ணி? ஏன்னா அந்த ஷாம்லி நான் தான். சின்னண்ணி, நீங்க எப்படி ஷாமிலி ஆக முடியும்? நீங்க சுஹானா அண்ணி. நீ போ. நீ போய் காபி கொண்டு வர வேலைய பாரு. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கூட ஸ்பாயில் பண்ணாத. அண்ணி, அப்ப அந்த ஷாமிலி காபி. இந்த ஷாமிலி எப்படி சுஹானா அண்ணி? இஷான் அண்ணா எப்படி அவங்களுக்கு புருஷனாக முடியும்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஷாம்லி இதுல ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஓ, ஷாம்லி எதுக்காக பண்ணணும்? நான் தானே ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அட நில்லுங்க. தம்பி தம்பி, யார் தம்பி நீங்க? உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க. சார், இது பரத்வாஜ் சார் வீடு தானே? இல்ல இல்ல, இது கஷ்யப் ஃபேமிலியோட வீடுங்க. ஆனா
இந்த அட்ரஸ் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. தப்பா இருக்கலாம்ல. சரி நீங்க இதை எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் எடுங்க. ஒரு செகண்ட். நிஷா, இலேஷோட சர்நேம் பரத்வாஜி தானே? ஆமாண்ணா, என்னோட சர்நேம் அதுதானே. அது அட என்னம்மா உனக்கு உன்னோட சர்நேம் கூட ஞாபகம் இருக்காதா? ஆனா இவர் பரத்வாஜ் வீடுன்னு கேட்டார்ல, அதான். சரி கரெக்ட். இருக்கட்டும். இந்த வீடு தான், நீங்க இங்கே வச்சுட்டு போங்க. ஆமா, இதெல்லாம் என்ன, யார் அனுப்பியிருக்காங்க, யாருக்காக அது அனுப்பியிருக்காங்க? இந்த ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் குரானா என்ன சார் கொடுத்து விட்டாங்க. அட ரமேஷ், நீயா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குரானா சார் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல சார், அது வந்து சாரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸும் கொடுத்து விட்டாங்க. அப்படியா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நான் சார்கிட்ட அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸையும் ஸ்வீட்டையும் அனுப்புனதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஓகே சார். சார் அப்ப நான் கிளம்பவா? போயிட்டு வாங்க. ஓகே சார். தேங்க்யூ. என்னோட ஃபேவரட் ஸ்வீட். ஆமா, இந்த குரானா சார் யாருப்பா? ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரா? இல்ல, குரானா சார் எங்களோட கிளையண்ட் மாமா. அது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் டீலர். எங்களோட நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் சிமெண்ட் வாங்குவோம். பொண்ணுக்கு நிச்சயமானதும் ஊர்ல உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட்டா கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கும் இதெல்லாம் வந்து சேரும்னு நான் அப்பவே நினைச்சேன். ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, இத பார்த்தாலே தெரியுதே அவருக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு. இல்லைன்னா இவ்ளோ நிறைய முந்திரி கேக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இவ்வளோத்தையும் அனுப்பி வைப்பாங்களா என்ன? ஏன்னா பெரிய பணக்காரங்கல்ல. பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கே இவ்வளோனா, அப்ப பொண்ணோட கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிப்பாங்க இல்லையா? இந்தாங்க சின்ன மாமா, நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணவா? இல்ல வேண்டாம். ஊர் முழுக்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அவரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாருன்னா பணக்காரரா தான் இருப்பாரு. இல்ல மாமா, ஊர் முழுக்க இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் யார் கூட எல்லாம் பிசினஸ் டீல் வச்சிருக்காரோ அவங்க எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாரு. நல்ல விஷயம் தானே சின்ன மாமா. அதுவும் இல்லாம நம்ம வீட்ல எல்லாருக்கும் பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல. இலேஷ், எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா நீ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்பன்னு தெரியும். இப்போ உன்னோட மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் உனக்காக இதெல்லாம் அனுப்பியிருக்காருனா உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு இலேஷ். ஆமா, இந்த வேலையை நீ சந்தோஷமா தானே செய்யற? என்ன நிஷா, சந்தோஷமாவா? நான் ரொம்ப 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 சந்தோஷமா செய்யறேன். ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா முதல் தடவையா செய்யற வேலைய சந்தோஷமா செய்யறேன்னு சொல்றேன். என்னால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. இவன் மேல அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் மரியாதை வச்சிருக்காரு. தம்பி, உனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. ஆனா அவரோட நிலைமை தான் என்ன ஆகுமோ? அது கொடுங்கண்ணா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இலேஷ் பாருங்க, இந்த பெரிய ஃப்ரூட்ஸ் கூட உள்ள எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நைட் இதே கொடுத்தா கூட நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். இந்த சிமெண்ட் டீலர் குரானா எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் இலேஷ்க்கு எதுக்கு கொடுத்து அனுப்புறாரு? என்ன சொல்றீங்க? ஒண்ணுல, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. எனக்கு புரியல சித்தப்பா, என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு சாதாரணமான விஷயம் உனக்கு புரியலையா? இல்ல சித்தப்பா, எனக்கு தப்பா எதுவும் தோணல. நம்ம இலேஷ் எவ்வளவு அப்பாவியானவன். நிச்சயமா எனக்கு தப்பான வேலைகள்ல அவன் இன்வால்வ் ஆக மாட்டான். அர்த்தமில்லாத பரிசு பொருள் தப்பான வேலைக்கு பிள்ளையார் சுழின்னு அர்த்தம். இந்த எனக்கு தெரிஞ்சு இலேஷ் ரொம்ப அப்பாவியானவன் தான். ஆனா இந்த உலகத்துல அப்பாவியானவங்கள தான் முட்டாளுங்களா நினைச்சு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இலேஷ் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்ன சித்தப்பா நீங்க, இது ஒரு சாதாரண விஷயம். இதை போய் நீங்க பெருசா இல்ல. குரானா சார் அவ்வளவு ஸ்வீட்ஸ் பழங்கள்லாம் அனுப்பி இருக்காரு. அப்ப ஒரு பெரிய பிசினஸ் மேனா தானே இருக்கணும். அப்புறம் தனேஜா பில்டர்ஸ் ரொம்ப பெரிய கம்பெனி தான். அவங்க எதுக்காக தேவையில்லாம தில்லுமுள்ளெல்லாம் பண்ணணும்? ஒருவேளை அப்படியே பண்ணாலும் அதனால இலேஷ்க்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுவும் இந்த காலத்துல இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பழங்கள்லாம் அனுப்பி வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு யாராவது அனுப்பியிருக்காங்களா? இல்ல. இது பார், இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா ஒருவேளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உங்களோட சோர்வை போக்குறதுக்காக சுட சுட பஜ்ஜியும் டீயும் கொண்டு வந்திருக்கேன். பாரா பஜ்ஜியா? பிரமாதம் போ. டேஸ்ட்லயே தெரியுது இந்த பஜ்ஜி ரஜினி நீ தானே பண்ணாங்க. இத குடிக்க சொல்றியா? டீ நல்லா போட்டிருக்கல. சின்னனி நீங்க அதை சாப்பிடாதீங்க. இதுல கேப்சிகம் இருக்கு. உங்களுக்காக தனியா ரஜினி நீ பண்ணிட்டு இருக்காங்க. How sweet. என்னாச்சு? இது டீ. மீனா என்ன இது? யாரு போட்டா இந்த டீயா? நான் தான் போட்டேன்னா. நல்லா இல்லையாண்ணா? சின்னனி என்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இதை போட்டேன். என்னது சோனா, இவளுக்கு நீ டீ போட கத்து கொடுத்தியா? வாயிலேயே வைக்க முடியல. இதெல்லாம் டீன்னு சொன்னா டீக்கு தான் அசிங்கம். பட் இஷான், இது டீ தான். நான் ஸ்பெஷலா உனக்காக சூப்பர் மால்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட ஹெல்த்துக்கு இதுதான் ரொம்ப கரெக்டான டீ. அதுவும் இப்ப எல்லாம் ஹெர்பல் டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் சொல்லவா? இனிமே நம்ம ஹெர்பல் டீ தான் குடிக்க போறோம். இந்தா. யூ குட் பாய். ஏய் சோனா, உனக்கே இந்த வேலை? ஆமா, உனக்கு எங்க இருந்து திடீர்னு என் மேல இவ்வளவு கரிசனை வந்துச்சு? இல்ல இது ரொம்ப கேவலமா இருக்கு. என்னால இதை குடிக்கவே முடியாது. மீனா நீ போய் பெரியண்ணி கிட்ட சொல்லு, அவங்க எனக்காக டீ போட்டு கொடுப்பாங்க. போ மீனா. மீனா மீனா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இதே பிரச்சனை தான். முதல்ல ரெண்டு பேரும் முடிவு பண்ணுங்க. என்ன நடுவுல மாட்டி விடாதீங்க. ஏய் மீனா, ஒரு நிமிஷம் இரு. சோனா, இத ஒரு சிப் பண்ணி பாரு. Please, just try it. Of course. It's herbal tea. It's good for health. நீ போ. ஏய் சோனா, என்னாச்சு? ஒண்ணு ஆகல. மீனா, மீனா. ஏய் சோனா, எங்க போற? மீனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நீ வா. அவன் நம்ம ரெண்டு பேருக்காக டீ எடுத்துட்டு வர பேருக்கா. ஐ மீன் சாரி, ஹெர்பல் டீ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளுடைய ஹெல்த்துக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான டீ. அண்ட் பை தி வே, இப்பெல்லாம் ஹெர்பல் டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீ சொன்ன டைலாக். இஷான் ஒண்ணு. என்ன சொன்ன? ஏய் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ சொன்னதானே சொன்ன. ஏய் ஸ்வீட் பாவம், அதை விட்டு. ஏய் Aparna, I have lost my job. மற்ற கம்பெனிலலாம் இருக்கிற வேகன்சி அது கம்மி பொசிஷனில் இருக்கு. அண்ட் அதில் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அது உனக்கே தெரியும்ல. I'm sorry, Aparna. என்னோட கேரியரே முடிஞ்சு போயிடுச்சுப்பா. இல்ல, நிச்சயமா இல்ல. ராகுல், ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? எப்படி ஒரு எண்ணம் எப்படி உங்க மனசுக்குள்ள வந்துச்சு?
தெரியல. எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதா பண்ணா. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அது எனக்கு சுலபமா கேம்பஸ் இன்டர்வியூலே கிடைச்சது. அந்த ஜாபை நான் விட்டுருக்கவே கூடாது. இல்ல ஏன் ராகுல் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாரும் இதைத்தான் பண்ணுவாங்க ராகுல். நிலைமை மாறி போச்சு அப்பர்ணா. முதல்ல இவங்க என்ன டபுள் சேலரி கொடுக்கறேன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ அதே ஆளுங்க என்ன ரொம்ப சுலபமா பாதி சேலரி கொடுக்கறேன் வேலைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. முதல்லலாம் எல்லா கம்பெனியும் என்ன தேடி வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க யாருக்குமே நான் தேவையில்லாம போயிட்டேன். ராகுல், கம்மியான சேலரியா இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வருது இல்ல? ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். நீ என்ன பேசுற அப்பர்ணா? அப்பர்ணா, இந்த வீட்டை அந்த சேலரியை நம்பி தான் நான் வாங்கினேன். குறைஞ்ச சம்பளத்துல எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்? அதுக்குன்னு வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இந்த வீடு வாங்கும்போது நானும் மாமாவும் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னோம். ஆனா நீங்க தெரியும், அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்கலதான். அப்பா பேச்சையும் நான் கேட்கல. இன்ஃபேக்ட் நான் என் பழைய பிளாட்டையும் வித்து மொத்த பணத்தையும் இந்த வீட்டை வாங்குறதுக்காக போட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. So what? Now what? அப்புறம்னா உனக்கே தெரியும்ல, இந்த வீட்டுக்கான லோனை முடிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ராகுல், நடக்கிறது நடந்தே தீரும். ஆனா இந்த விஷயத்தை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க உடைஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? நாங்க எல்லாரும் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் ராகுல். இல்ல அபர்ணா, என்னால எதுவுமே இப்ப செய்ய முடியாது. என்னால முடியல. எல்லாமே இப்ப எனக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. எசென்ஷியல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ். உண்மையை சொல்லணும்னா my career is finished. It's over. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் என் பெண் எடுத்துட்டு போனது? சோனா, அந்த டிராவர்ல பெண் இருக்கும், அதை கொஞ்சம் எடா. இஷான், கொஞ்சம் மேனஸ் கத்துக்கோ ப்ளீஸ்னு சொல்லி கேளு. ஓகே ப்ளீஸ். போதுமா? இப்பயாவது பெண் எடுத்து கொடு. கொஞ்சம் சாஃப்டா கேக்குறியா? நீ எடுக்கவே வேணாமா தாயே? நோ, நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஆனா நீ முதல்ல மேனஸ கத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, ஃபியூச்சருக்கும் நல்லது, கிளையண்ட்ஸை டீல் பண்ண உதவியா இருக்கும். ஓகே சுவானா, ப்ளீஸ் தயவு பண்ணி அந்த டிராயருக்குள்ள இருந்து பென் எடுத்து கொடுக்க முடியுமா? அதுக்காக அப்ளிகேஷன் எழுதி தரணும்னாலும் தரேன். ஏய், அதை எழுதவும் பென் வேணும்ல? என்ன கிடைச்சதா இல்லையா? என்கிட்ட வந்து வாங்கிட்டு போன்னு மட்டும் சொல்லாத, சரியா? அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட சந்தோஷமா வச்சுக்க தெரியாதா? அப்படின்னா இஷான் என்ன சந்தோஷமா இல்லையா?
இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாரு. நான் அத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஈஷான் மட்டும் இல்ல, நீ கூட ரொம்பவே வருத்தப்படுவ. பாத்துக்கிட்டே இரு. எந்த உறவுல அன்பு இல்லையோ அந்த உறவை வலுக்கட்டாயமா ஏத்துக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுமா. உன்கிட்ட தான் கேட்கிறேன், பெண்ணு கிடைச்சு என்ன? இது யாருது?